அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தேடும் வாழ்வாதாரம். சொர்க்கத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோன்று நரகத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் எந்த செயலாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு தடை செய்துள்ளேன். உங்களில் யாரும் தமது வாழ்வாதாரம் தாமதமாக வருகிறது என்று எண்ணி அவசரப்பட வேண்டாம். காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை அறிவித்தார்கள். உங்களில் எந்த ஒருவரும் தமக்காக நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை முழுமையாக பெற்றுவிடாமல் இந்த உலகை விட்டு வெளியேற மாட்டார். ஆகையால் மக்களே, அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரத்தை தேடுவதில் அழகிய முறையை பின்பற்றுங்கள். யாருக்காவது தமது வாழ்வாதாரம் தாமதமாக வருகிறது என்று தோன்றினாலும் அல்லாஹ்வுக்கு மாறான பாவமான வழிகளில் அதை தேட வேண்டாம். காரணம், அல்லாஹுவின் அருள் அவனுக்கு மாறு செய்து பாவம் செய்துவிட முடியாது. தேவைகள் நிறைவேற எது தேவையோ அதுவெல்லாம் ரிஸ்க்கு தான், வாழ்வாதாரம்தான். இந்த செய்தி ஸஹீஹு தர்கீப் என்ற நூலிலே 1700 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு வாழ்வாதாரம் தருபவன், தீர்மானிப்பவன் நம்மை படைத்த ரஷகன் மாத்திரமே. அவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய படைப்பினங்கள் அனைத்திற்குமே வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். அவனது தீர்மானமின்றி நமக்கு அணுவும் கிடைக்கப் பெறுவதில்லை. அவன் திட்டமிட்டது நமக்கு கிடைக்காமல் போகாது. உங்களுக்கான வாழ்வாதாரம் தாமதமாக வருவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கிடைக்கும் என்றிருக்கிறார்கள். தனக்குரிய வாழ்வாதாரத்தை ஒவ்வொருவருமே நிச்சயமாக பெறுவார்கள். தமக்கான வாழ்வாதாரம் தன்னை வந்து சேரும் என்ற திடமான சிந்தனையுள்ள மனிதர் படைத்த ரட்சகனுக்கு பிரியமானவராக, நெருக்கமானவராக ஆகிவிடுகிறார். இந்த எண்ணத்தில் உறுதி கொண்டவருக்கு வாழ்வாதாரம் பற்றி உண்டான எந்த விதமான துக்கமும் ஏற்பட போவதில்லை. அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வது நமது வாழ்வாதாரத்திற்கான தேடலை முறைப்படுத்தும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. நம்முடைய வாழ்வாதாரம் எங்கேயும் போய்விடாது. நாம் நமது வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டும். நற்செயல்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வாழ்வாதார பிரச்சனை பெரியதுதான், ஆனால் அதுவே மனித வாழ்வின் எல்லாம் என்ற சிந்தனையை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தேடுகின்ற வழியில் நமக்கானது நிச்சயம் கிடைக்கும் என்கின்ற அத்தகைய எண்ணத்தை ஓர்மைப்படுத்தி கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். அதுவே நமக்குண்டான வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்குண்டான சரியான காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்வாதாரங்களை விசாலமாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.